ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமனார் ஃபாதர் இன்லா குவைத்துக்கு வர போகிறாங்க விசிட் விசாவில். எங்கள் விசிட் விசா வந்து 3 மந்த் ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இவர் வந்து 2 மந்த் விசிட் விசாவில் வர போகிறாங்க. ஊர்லனா நிறைய அங்கங்கே சுற்றிட்டு போயிட்டு வந்து நினைப்பாங்க. இங்கே வீட்டுள்ளவே எப்படி இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஃபோனை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நாங்களும் கிளம்பிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு 11 o'clock ஆச்சு. இதான் குவைத் ஏர்போர்ட்டு. ஸ்ரீலங்கா ஏர்வேஸில் வந்திருந்தாங்க. ஸ்ரீலங்கா ஏர்வேஸில் வந்து 30 kg இருக்குது ஒரு ஆளுக்கு லக்கேஜ். ஹேண்ட் லக்கேஜ் 7 kg இருக்குது. தனியாக வர மாட்டாங்க, ஃபஸ்ட் டைம் இல்லை ஃப்ளைட் ஏறுறது. அதனால எங்கள் மாமா பையன் குவைத்துக்கு வந்தான், அவங்க கூட வர வச்சோம். சேம் ஃப்ளைட் பண்ணி அவன் தான் கூட்டிகிட்டு வந்திருந்தான். எங்கள் அம்மா வந்து 15 kg வந்து எங்கள் மாமா பையன்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. எங்கள் மாமா பையன் வந்து அவங்க கம்பெனிக்கு அப்படியே கிளம்பிட்டேன் ஏர்போர்ட்லேருந்து. எங்கள் மாமனாரை வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்து அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அவர் சாப்பிட்டாரு. நாங்களும் பார்சல் எப்போவுமே ஊர்லேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு வேலை எங்களுக்கு பார்சலெல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாமே செப்ரேட் பண்ணி எடுத்து வைக்கிறது தான் ஃபஸ்ட்டு வேலை எங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு பார்சல் ஓப்பன் பண்ணி எல்லாமே எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து அத்தை வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க பார்சலு. நாங்கள் கொஞ்சம் சிக்கனு மட்டனெலாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம். ஐஸ் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. ஊரில் வந்து ஐஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு வந்ததுனால அந்த ஐஸ் எல்லாம் கொஞ்சம் லீக் ஆகிடுச்சு. காட்டன் பாக்ஸே கொஞ்சம் நனைஞ்சிருச்சு உள்ளெல்லாம். காட்டன் பாக்ஸில் 15 kg, சூட் கேஸில் 15 kg எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஃபுல்லாக காட்டன் பாக்ஸில் ஈரமாகி நனைஞ்சிருச்சுங்க. ஊரில் விட்டுட்டு வந்துட்டோம் கிட்ஸுக்கு ஸ்லிப்பர்ஸ் எல்லாம். அது கொஞ்சம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தோம். இஞ்சி, பூண்டு, எண்ணெய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெண்டைக்காய், இதெல்லாமே கொஞ்சம் திங்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க வெஜிடபிள்ஸு. அதெல்லாமே எடுத்து ஆற வச்சுட்டோம். காட்டன் பாக்ஸ் வந்து அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து 15 kg இருக்குது. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் ஊரில் இருந்துச்சு, அந்த கிளாத்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. பசங்களுக்கும் கொஞ்சம் கிளாத்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அம்மா. இதில் மெயினாக ஸ்நாக்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதில் கெட்டு போகிற மாதிரி எதுவும் இல்லை. அப்புறமா காலையில் ஓப்பன் பண்ணலான்னு சொன்னால் பசங்க எங்கே கேட்குறாங்க, ஒரே அழுந்துகிட்டே இருந்தாங்க ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு. அதனால் அதுவும் ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு எல்லாமே. நாங்கள் வீட்டுக்கு வரதுள்ள 12 ஆகிடுச்சு. வந்து எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவரும் சாப்பிட்டாரு, எங்கள் மாமனாரும் சாப்பிட்டாங்க. இதெல்லாம் தான் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. டீ பொடி, பிஸ்கெட்ஸு, மிக்சர்ஸு, முறுக்கு, அந்த மாதிரி எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் திங்ஸும் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சூட் கேஸில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ராகி மாவு, வேர்க்கடலை, பொரி,
கொஞ்சம் இந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அதுவும் ஓப்பன் பண்ணி எல்லாமே எடுத்துட்டோம். கல்லுப்பு கேட்டிருந்தேன், அதுவும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க அத்தை. அதெல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு சரி டைம் ஆகிடுச்சு படுக்கணும், மறுநாள் ஸ்கூல் இருக்குது பசங்களுக்குன்னு சொல்லி நாங்களும் படுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வீக் எங்கே வெளியே போக போகிறோம், எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.